வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில தாக்க விக்ராந்த், அபிநயா, அரவிந்த், போஸ் வெங்கட், லீமா, உமா பத்மநாபன், அருள்தாஸ், ராகுல், சார்லி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சுஷித் ஷான் ஒளிப்பதிவுல, ஜேக்ஸ் பேஜாய் இசையில இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு சஞ்சய். இந்த படத்துடைய கதை, ஹீரோ விக்ராந்தும் அரவிந்தும் நண்பர்கள். ரெண்டு பேரும் வைன் ஷாப்ல இருக்கிற பார்ல வேலை பார்க்குறாங்க. அந்த பாருக்கு லோக்கல் தாதாவும் விபச்சார புரோக்கருமான ராகுலும் அவருடைய நண்பர் போஸ் வெங்கட்டும் வராங்க. இதுல போஸ் வெங்கட்டுக்கும் அரவிந்துக்கும் மட்டும் நட்பு ஏற்படுது. அபிநயா அரவிந்த காதலிக்கிறாங்க. இதுக்கு விக்ராந்த் உதவி செய்யறாரு. அபிநயாவோட மாமா விபச்சார புரோக்கரான ராகுல் கிட்ட வேலை பார்க்கறாரு. அவர் அபிநயாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அபிநயாவோ தன் மாமாவை வெறுத்து தான் ஏற்கனவே அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. இதனால கோபம் அடைகிற அபிநயாவோட மாமா அவங்கள கடத்திட்டு போய் ராகுல் கிட்ட விற்கிறாரு. ராகுல் தன்னுடைய அண்ணனும் ஆல் இண்டியா புரோக்கருமான அருள்தாஸ் கிட்ட அபிநயாவை காட்டுறாரு. அருள்தாஸ் அபிநயாவை அடைய முயற்சி செய்யறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு விக்ராந்த் அபிநயாவை காப்பாத்திட்டு போகிற வேலையில தான் தன்னுடைய அம்மா லீமாவை விபச்சாரத்துல ஈடுபடுத்தினதும் இதே அருள்தாஸுங்கிறத விக்ராந்த் தெரிஞ்சுக்கிறார். இந்த சூழ்நிலையில் விக்ராந்த் எடுக்கும் முடிவு என்ன? அபிநயா காப்பாற்றப்பட்டு அரவிந்தோடு இணைந்தாரா இல்லையாங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ விக்ராந்த் அதிகம் சிரிக்காம பேசாம இறுக்கமா தன்னுடைய கதாபாத்திரத்தை தொடர்றாரு. அம்மா லீமாவை நினைச்சு அழும்போதும், நண்பன் அரவிந்துக்காக அபிநயாவோட அம்மா உமா பத்மநாபன் கிட்ட எச்சரிக்கை விடும்போதும் இவருடைய நடிப்புல அதிக முன்னேற்றம் தெரியுது. அரவிந்த் அபிநயாவை காதலிக்கும் காட்சிகள் நிலவின் குளுமை. நல்ல குணத்தோடு வில்லன் கிட்ட இருக்காரு போஸ் வெங்கட். தன்னுடைய டயலாக் டெலிவரியிலையும் வித்தியாசமான ரியாக்ஷன்லையும் புதுவித ஸ்டைலை வெளிப்படுத்தியிருக்காரு வில்லன் ராகுல். படத்துல எல்லா கதாபாத்திரங்களும் யதார்த்தம் மீறாத நடிப்பு. ஒளிப்பதிவாளர் சுஷித் ஷான் படம் முழுவதும் கதைக்கு ஏற்றவாறு சரியான டோனை கொடுத்து ஒரு புதுவித உணர்வை ஏற்படுத்துறாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல சரியான ஆங்கிள்ஸை பொருத்தி ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு மேலும் பரபரப்பை கூட்டியிருக்காரு. இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பேஜாய் சாரல் மழை போல் பாடல், பின்னணி இசை, இந்த இரண்டிலுமே தன்னுடைய இசை தரத்தை உயர்த்தியிருக்காரு. இயக்குனர் சஞ்சீவ் கதாபாத்திரங்களுக்கு சரியான நடிகர்களை தேர்வு செய்தும் அவர்களிடம் சரியான ரியாக்ஷன்ஸை வெளிக்கொண்டு வர செய்தும் படத்துல வெற்றி அடைஞ்சிருக்காரு. பெண்களை போக பொருளாக நினைப்பவர்களுக்கு சரியான தண்டனையும் கொடுத்திருக்காரு. மொத்தத்தில் தாக்க தரம்.